காலையிலே கீரை வாழைத்தண்டு சத்தம் கேட்டுச்சு. இது வழக்கமா கேட்குற சத்தம் தான். செவ்வாய் வெள்ளினா அந்த தாத்தா வந்து வாழைத்தண்டு, வாழைப்பூ, கீரை எல்லாமே வந்து கொண்டு குடுப்பாங்க. நான் என்ன கீரை கேட்குறேனோ, அந்த கீரை வந்து கொண்டு தருவாங்க. நான் இன்னைக்கு வந்து அரைக்கீரை தான் குடுத்தாங்க. எனக்கு அரைக்கீரை வேண்டாம், தண்டு கீரை தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழைப்பூவும் வாங்கினேன். என்ன தாத்தா ஜிபே எல்லாம் வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். இல்லம்மா கையில தான் காசு குடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. காசை குடுத்துட்டு கீரையை கட் பண்ண வந்துட்டேன். கீரை கட் பண்றதுக்கு முன்னாடி சாதத்தை அடுப்புல வச்சு முட்டையும் கெட்டில வேக போட்டுட்டு கீரையை கட் பண்ண வந்துட்டேன். இன்னைக்கு மதிய லஞ்சுக்கு கீரை குழம்பு அப்புறமா கார முட்டை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை, கொஞ்சமாக மிளகாப்பொடி, உப்பு, வேக வச்சிருக்க முட்டையை கட் பண்ணி லைட்டாக டோஸ்ட் பண்ணி இறக்குனா கார முட்டை சூப்பராக ரெடி ஆகிரும். தண்டு கீரையில் உள்ள கொஞ்சம் தண்டு இருந்துச்சு, அப்புறமா முருங்கைக்காய் எல்லாமே இருந்துச்சு. அதையும் தனியாக சூப் போட்டு அதை தனியாக வச்சுட்டேன். இந்த கார முட்டை வந்து இந்த கீரை குழம்பு கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எப்போவுமே இந்த காம்பினேஷன் தான் வீட்டில் வைப்பேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.